ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது கேபேஜ் வச்சு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான அருமையான கூட்டு. இந்த கூட்டு நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சப்பாத்தி ரோட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முன்னாடி ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பொடிசாக கட் பண்ண முட்டைக்கோசு, அப்புறம் ஒரு தக்காளி மெலிசாக கட் பண்ணி அதுவும் இதில் போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கணும். இது வேகிறதுக்கு பாசிப்பருப்புனால ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது குக்கரில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு பாதி மூடி தேங்காய். இது ஃப்ரெஷ் தேங்காய்ங்க. இது தேங்காய் கொஞ்சம் மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள். அப்புறம் ஒரு பூண்டு பல் இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இஞ்சி கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது மையாக நல்லா சாஃப்டாக அரைச்சி விழுது ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்களா சூப்பராக நம்ம அரைச்சி வச்சிட்டோம். இப்போது நம்மளுக்கு காய் வெந்துருச்சு, அப்புறம் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாய் சூடு பண்ணி எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. இது தாளிச்சிட்டு நல்லா வேகினதுக்கப்புறம் நம்ம இதில் முன்னாடி வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு அந்த பருப்பு இதில் ஊற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, இந்த பருப்பு முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் நம்ம போட்டுடலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டு தண்ணி பார்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நம்ம கொஞ்சம் பதம் பார்த்துட்டு தண்ணி தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு இது கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டும் இந்த பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி